உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இது கமெண்ட்ஸ். நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம், அது உலகமெங்கிலும் இருந்து பார்க்கிறீர்கள். உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகம் பார்க்கும்போது கேட்பவர்கள் தவிர இந்த யூடியூப்ல கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க. அதற்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய உங்களுடைய வரவேற்பும் அதே மாதிரி விமர்சனங்களும் இரண்டையுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ராசியை மையமாக வைத்து ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் செய்யலாம். ஒரு ராசியை, அதே ஒரு லக்னத்தை வைத்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் செய்யலாம். அதே மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். நாம் என்னுடைய வாடிக்கையாளர்களை நாம் எப்படியெல்லாம் வழி நடத்தி போகிறோம் அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு சொன்னோம். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை யாரை எப்படி தொடர்பு கொண்டால் அவங்களால் நமக்கு மேன்மை. நிறைய பேர் ஜாதகம் பார்த்தவங்க இருக்காங்க. அதுபோக விமர்சனங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருந்தாங்க, பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த பிளேலிஸ்ட் அனுப்பியிருந்தேன். இன்னைக்கு 24/1/2025 சோனா சதீஷ் மகரம் யார் முயற்சியில் வெற்றி கிடைக்கும், வெற்றி பெறலாம்ங்கிறதுல மகர ராசி, மிதுன லக்கணம், குரு திசை, ராகு புத்தி அப்படின்னு போட்டிருக்காரு. மகர ராசிக்கு மிதுன லக்கணத்துக்கு குரு திசை என்பது பொதுவாக அது ஆப்போசிட்டான பலன்கள். இது ஒரு 2 வரியில முடிச்சுக்கிட்டார். ரைட். மீனம் தன பாக்கியம் யாரால் ஏற்படும், அதாவதுங்க 2ஆம் இடம். ஒரு ராசிக்கு 2 தான் தனம், 9 பாக்கியம் செல்வம். அந்த 2 ராசிக்காரர்களோட தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், இதுல பிடிஏ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா ரவி, மிதுன லக்கணம், மீனராசி, ரேவதி நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாரு. ஐயா பிடிஎஃப்னு கேட்டிருக்கிறாரு. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிடுங்க, 9842208655. அதில் மிதுன லக்கணம், மீனராசி, சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு அனுப்பி விடுறேன். அப்புறம் ரோஷிதா தேங்க்யூ சார் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். கும்பம் யாரால் முன்னேற்றம் ஏற்படும், கும்பராசி யாரால் முன்னேற்றம் ஏற்படும், அவங்க அருமை. அடுத்தது பாஸ்கரன், விருச்சிக லக்னமும் தசாபுத்திகளும், அது ஒரு ஆய்வு பண்ணியிருந்தோம். அதில் லக்னம் விருச்சிகம், மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரம், 4ஆம் பாதம், லக்னம் 2இல் கேது, 8இல் ராகு, 3ஆம் இடத்தில். அதாவதுங்க தசா புத்தி அந்தரங்களை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை மட்டும் போட்டு விடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இதில் எனக்கு ராகு திசையில் புதன் புத்தி எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இது பார்க்க முடியாது, ஏன்னா ஸ்க்ரீனில் போட்டு என்ன நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் நான் பொறுப்பாக பார்த்து சொல்லணும். சரிங்களா? கரெக்டாக சொன்னீங்கிறாங்க. மித்ரன் அண்ணா, நான் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், என்னுடைய கணவர் ராசி மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரம், எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி. அதாவது மீனம், 2 பேருமே மீனம். ராசிகள் ரீதியாக மீன ராசி, தனுசு ராசி, மிதுனம், கன்னி இவர்கள்லாம் உபய ராசிகள், ஏகராசியாக இருந்து திருமணம் செய்யலாம். ஆனால் அந்த 7ஆம் நாட்டு சனின்னு வரும்பொழுது உங்களுக்கு என்ன தசாபதி நடக்குதுன்னு பார்க்கணும். தசாபதி புத்தி கெட்டவர்களுக்கு கண்டிப்பாக சில சிரமங்களை அது சனீஸ்வரன் தரதான் செய்வார். 2 பேர் ஜாதகத்தை பாருங்க, தெளிவாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சார்லஸ், அருமையான விளக்கம், அனுபவம், நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் சார்லஸ். சார்லஸ், நான் மீனராசினா அவர் நியூசிலாந்து சார்லஸ்ன்னு நினைக்கிறேன், என்னுடைய வாடிக்கையாளர். வாழ்த்துக்கள். கலைவாணி, எனக்கு கரெக்டாக இருக்கு சார். துலாம் ராசி மாமியா இருக்கு, எனக்கு மீனம், 2 பேருக்கும் எப்போதுமே செட் ஆகாது. அதுதான், அதாவது தாய் மகன் தாய் மகள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. பட் என்னன்னா தாய் அப்புறம் மறந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி துலாம் ராசினா 8ஆம் ராசி மகன் ரிஷபம். அப்பப்போ கருத்து வேற்றுமைகள் வர்றது தான். ஆனால் மாமியார் மருமகள் வரும்பொழுது தான்
அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய நேச்சர் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க நேச்சர் அவங்களுக்கு பிடிக்காது. 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன செய்யலாம்னா, நான் இப்படித்தான், ஏதாவது சொன்னால் கோச்சிக்காதீங்கன்ட்டு போயிடணும். ரைட். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் மேச ராசின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லாம் தேவைன்னா தயவுசெய்து சென்மி அப்படின்னு எப்போ டெய்லி 10 பேருக்கு அனுப்பிட்டு இருக்கேன். பார்த்த உடனே அனுப்பிடுவேன். ஒரு 40 80 வீடியோ இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். 80 வீடியோவில் அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் 2015 16 பேசுனதெல்லாம் கழிச்சது போக ஒரு 20 40 வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வாழ்க்கையில் பட்டை தீட்டுவதாக இருக்கும். என்னுடைய அந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேல் உள்ள அனுபவத்தை அழகாக நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து பயனடையுங்கள் நேயர்களே. ஷேக் ஐயா வணக்கம். எனக்கு குரு திசை நடக்கிறது. முதல் வருடம் வேலை இல்லை, அடுத்த வருடம் கீழே விழுந்து 8 மாதமாக வீட்டில் இருந்து உடல் மனம் பணம் நஷ்டம், அடுத்து காலில் கட்டி, அடுத்த வருடம் வருமானம், அதற்கு அடுத்த வருடம் விபத்து, கை எலும்பு முறிவுகள் நிறைய போட்டிருக்கிறாரு. என்ன காரணம்? உங்க லக்கணம் என்ன? மிதன லக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு திசை என்ன செய்யும்? அப்போ குரு திசை தான் அவருக்கு நடந்திருக்கு. அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் பதில் சொல்லலாம். என்ன ஒன்றே தெரியவில்லை, பயமாக உள்ளது. எதுக்கும் பயப்படாதீங்க. ஏங்க 6 குடையவனுடைய திசை 6ஆம் பாவகம், கழுத்து, தொண்டை, இப்போ பிசிறு தட்டுது. பட் இது பயந்துகிட்டு இருந்து என்ன பண்ணுறது? எதையும் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அழகாக ஸ்க்ரீனில் போட்டிருப்போம் உங்களுதை. சரிங்களா? மன உளைச்சல் இருக்கிறீங்க, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்களிடம் ஜோதிடம் பார்க்க ஆசை, அதற்கு கூட இப்போ நிதி வசதி இல்லை. ஆகையால் தயவு கூர்ந்து ஏங்க உதாரண ஜாதகமாக என் ஜாதகத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உதாரண ஜாதகம் போடலாம் சாமி, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிடுங்க. மீனம் தனபாக்கியம் யாரால் ஏற்படும்? வணக்கம் அண்ணா, நான் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். எனக்கும் உயிர் மட்டும்தான் மிச்சம். அப்படிலாம் இல்லை, உயிர் மிச்சம் இருக்குல்ல. கடவுள் நமக்கு கொடுத்தது என்ன? ஒருத்தருக்கு ஒரு கதையில நான் படித்தேன். விலை மதிக்க முடியாத பொருள்கள் உங்களிடம் உள்ளது. இந்த ஹார்ட் எவ்வளோ தெரியுமா விலை? அப்படிலாம் ஒவ்வொரு உறுப்புகளாக சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நீங்கள் இருக்கீங்க. இந்த உலகம் நமக்குன்னு ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி பண்ணாதா? அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் அதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் உயிர், பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உயிர் தான் மிச்சம். அதனால நிறைய வாழ்க்கைக்கு வாங்க வழிகாட்டுறேன். நான் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம். என் மகன் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். எங்கள் 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறார். 7ஆம் பொருத்தம் என்றால் என்ன? நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக இருந்து அது 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவாங்க. ராசிகள்லாம் அதை எடுத்துக்கூடாது. ஆனால் 2 பேருக்குள்ளார இவர் என்ன சொல்றாரு? மீனம் பூரட்டாதி, அது போக கடகராசி. அந்த நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த 1, 5, 9 அந்த 5, 9க்குள்ளார ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு ஆப்போசைட்டாக சொல்றார். 2 பேருடைய லக்கணத்தை பாருங்க. உங்களுடைய லக்கணம், அவங்களுடைய லக்கணம். சாய்ஸுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். மீனராசி லக்கணம் தனுசு, ரேவதி நட்சத்திரம். சக்திவேல் பதில் இல்லை, அதாவது கேள்வி இல்லை. அண்ணா வணக்கம். மூவலர் சுமதி, தனுசு ராசி, துலாம் லக்கணம். ஆனால் என்னவருக்கு கன்னி ராசி, மீன லக்கணம். அவர் நம்பிக்கை உண்டு, என் மீது நம்பிக்கை உண்டு, பாராட்டு இல்லை, இவை எல்லாம் நான் நிறைய கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு போடுறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சசி சார், நீங்க சொன்னது ரொம்ப சரியா இருந்துச்சு. என்னன்னா, என்னுடைய பையன் மேச ராசி, என்னுடைய பொண்ணு மிதுன ராசி, என் கூட பிறந்த அக்கா தனுசு ராசி, அதுபோக என் அக்கா பொண்ணு கன்னி ராசி, என்னோட வேலையில ஃப்ரெண்டா இருக்கிறவங்க ஒருத்தவங்க மகர ராசி, ஒருத்தவங்க கடக ராசி, என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் தங்கச்சி சிம்ம ராசி, என்னோட கணவர் துலாம் ராசி, எனக்கு பொருத்தமில்லாத ராசியும் என் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எங்க வீட்டுல 9 பேர். ஆக 9 பேருக்கும் அம்மாவை தவிர 8 பேருக்கு ராசி தெரியும். அந்த பாண்டிங் எல்லாம் நான் நல்லா அனலைஸ் பண்ணி அப்பையில இருந்து, சின்ன வயசுல இருந்து அந்த ராசிகளோட கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றி போய், ஆக அந்த அனுபவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். இன்கேஸ் குடும்ப உறவுகளில் அது மாதிரியான ஒரு ஒரு பாண்டிங்கே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ராசியினுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு விளைவிக்கலாம்.
இவங்க இது எல்லாரும் இருக்காங்க பாருங்க. பிள்ளைகள் ஜாதகத்தை வைத்து அப்பா அம்மா ஆயுளை கணிக்க முடியுமா, அவர்கள் எதிர்காலத்தை சொல்ல முடியுமா? ஷாலினி, அதாவதுங்க, அவரவர் பிறக்கும் பொழுது அவருடைய கர்மாக்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய கர்மாவனுடைய விளைவுகள், செயல்கள், அவருடைய ஆயுள், புகழ் எல்லாமே. இப்போ எங்கள் வீட்டில் நான் தான் ஜோசியகர். என்னை பார்த்துட்டு என் தம்பியோ எங்கள் அண்ணனோ கற்றுக்கிட்டு வர்றானுங்களா? இல்லையே. அண்ணன் பசங்க தயாராக வர்றானுங்களா? இல்லையே. அப்போது இது மாதிரி உள்ளவங்களது அவங்கவுங்களது தான். அவங்களுடைய அப்பா அம்மா ஆயுள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபாதருடைய ஆயுளை நாங்கள் வந்து தம்பி 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கோம். யாரதை வச்சு பார்க்குறது? கடைசி ஆளுதையும் வச்சு பார்த்துட்டோம், டேலி ஆகலை. அவர் ஜாதகப்படி அவருக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பில் தசாபத்திகள் நடக்கும்போது போனார். அதனால அவங்களுடைய ஆயுளையெல்லாம் கணிக்க முடியாது, தேவையில்லாமல். ஒருவேளை இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன், 6ஆம் பாவகத்தில் ராகு இருந்து திசை நடக்குது. ஆங்க இது அவருடைய லக்கணத்திற்கு 9க்கு 10 கர்மா, அந்த இடத்துல ராகு இருக்கும்போது அந்த திசையில நோ மோர் அப்படின்னா இல்லைங்க போயிட்டாருங்கன்ட்டாங்க. இதை தெரிந்து கொள்ளலாமே ஒழிய இவர் ஜாதகம் அவருடைய அப்பாவை எடுக்கவில்லை. எதிர்காலத்தை சொல்ல முடியுமா? அதாவது ஒரு ஓரளா இப்போ வந்து தகப்பனாருடைய ஒரு மகன் ஜாதகத்தில் 9க்கு 10 குடையவன், இப்போ என்னுடைய லக்கணத்துக்கு 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது சிம்மம், அதுக்கு 10 குடையவன் சுக்கிரன், ரிஷபராசி. ரிஷபத்துக்கு உண்டான தொழில் எங்கள் அப்பா செய்யணும், ஆனால் அவர் டாக்குமெண்ட் ரைட்டர், புதனுக்கு உண்டான தொழில் செஞ்சார். அதனால தான் குழப்பங்கள். அதனால் அந்த ஜோதிடத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்துக்காதீங்க. அதே ஷாலினி, பித்ரு தோஷம் என்றால் என்ன, அது எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும்? ஒரு வீடியோ போடுங்கள் ஐயா. போட்டிருக்கேன், பித்ரு தோஷம் என்றால் என்னன்னு போய் பாருங்க. பித்ருக்கள் என்பது இறந்து போனவர்கள், முன்னோர்கள். அவர்கள் நமக்கு தோஷத்தை எங்கு கொடுப்பாருங்க? தோஷத்தை வாங்குவார்கள். தோஷத்தை, மற்றவங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் தோஷத்தை வாங்கி அதை அப்படியே மரபணுக்களாக நமக்கு டைவர்ட் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆக நாம் அதை வந்து எதிர்கொள்ளும் பொழுது ஒரு வேலை, இப்போ நான் உலகத்தை வழிகாட்டியாக பிறந்திருக்கேன்னா ஒரு 3 தலைமுறைக்கு 1-2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஆண்ட பரம்பரையாக இருந்திருக்காங்க எங்கள் பரம்பரை. இப்போ அப்படியே டவுன் ஆகி என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு ஜோசியம் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபீஸில் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். அதே 3வது ஜென்ரேஷன்ஸ் வேற லெவலில் 40-50 ஏக்கருக்கு அதிபதியாக இருந்திருக்காங்க. இதுதான் எங்கேயோ ஒருவர் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுடைய சந்ததிகளை தான் வந்து சேரும், பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சேரும். அதுதான் வீடியோ வேணா போடுறேன் கண்டிப்பாக. நான் உத்திரட்டாதி, தனுசு லக்னம், மீன ராசி. எப்படின்னு கேட்குறாரு சார். எப்படின்னு சொன்னால் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆஃபீஸுக்கு வாங்க, உட்காந்து பேசுவோம். இதெல்லாம் வீடியோவில் பேச முடியாது. மகரம், யார் முயற்சியில் வெற்றி? மகர ராசி, திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கும் சார்னு கேட்குறாங்க. திருவோண நட்சத்திரத்துக்குன்னு தனியாக பலன் கிடையாது சாமி. மகர ராசிக்கு வேணா கோச்சார ரீதியாக 7.5 நாட்டு சனி விலகுது. விலகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை சரிபார்த்து எந்தெந்த தவறுகள் செய்தோமோ அதெல்லாம் விடுத்து இனி புதிய அத்தியாயத்தை எழுதுவதற்கு அழகான வீடியோ யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணணும் அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். 100% கரெக்ட். மீனம், தனபாக்கியம் யாரால்? அதாவதுங்க, எனது மகன்கள், மூத்த மகன் மேசராசி, இளைய மகன் விருச்சிக ராசி, மனைவி மகர ராசி, பட் வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனது மகன்கள் மேஷம், விருச்சிகம், மனைவி மகரம். நீங்க யாரு? மீனம். சரியா? ரைட். துலாம் ராசி யாரால் யோசனை கிடைக்கும்? பட் சிம்மம் அண்ட் துலாம் ஆர் குட் ஃபார் மேரேஜ், அஸ்ட்ராலஜர் டோல்ட் அப்படின்னு. அதாவது சிம்மமும் துலாமும் மேரேஜ் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு கீதாலட்சுமி அவங்க கேட்குறாங்க. பெட்டர் வி டோன்ட் ஹாவ் எனிமி ஆட்டிடியூட் அபவுட் எனி ராசி ஆர் நக்ஷத்ரா. வி டோன்ட் நவ் ஹவு காட் மேட் அஸ் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் வித் எவ்ரி ஒன். அதாவதுங்க, சோதிடம் என்பது யாருக்கு தேவை? அதுக்கு ஒரு வீடியோ போடணும். இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு வந்து கன்னி ராசி, மகர லக்கணம்,
லக்னத்திலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு, 7ல் கேது, லக்னாதிபதி ரெட்ரோகிராட் வக்ரமாகி 12ல் நிற்குது. அவர் என்ன கேட்குறாரு, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலைங்கிற, நான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு கூட தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டேங்கிற, நான் இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு புரியலைங்கிறார். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு தெரியாதவர்களுக்கு தான் ஜோதிடம். பட் சிம்மம் துலாம்லாம் வந்து குட் ஃபார் மேரேஜுங்கிறாங்களே, அதாவது லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், ஒன்லி ராசி பார்க்கக்கூடாது, லக்னத்தில் இருக்கக்கூடிய கோள்களையும் பார்க்கணும். வணக்கம் சார், வாழ்க வளமுடன், அண்ணாதுரை, திருப்பூர். ரைட், மீனம் அவர். சார், எப்போ என்னோட ராசி மீனம் ரேவதி, எனக்கு எதனா உங்களுக்கு தெரிஞ்ச ஓனர் கம்பெனியில் ஜாப் செட் ஆகுவேனா பாருங்க சார்னு சந்துரு கேட்குறாரு. சார், அதாவது சார், எப்போ அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஓனர் நிறைய திருப்பூரில் கம்பெனி இருக்குது சாமி. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். நீங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாது, நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு போயிட்டு அதிகமாக ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடிய ஜாதகம், செய்யக்கூடாத ஜாதகம்லாம் இருக்குது. வாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஒரு வேலை பார்த்து கொடுக்க சொல்கிறார். கும்பம், யாரால் முன்னேற்றம் ஏற்படும்? என் கணவர் கும்பம், மகள் துலாம், எந்த முன்னேற்றமும் இல்லை, மகள் பிறந்தது முதல் விரயம்தான். அதாவதுங்க, துலாம் கும்பம் உங்களுடைய லக்கணம் என்னன்னு அதையும் பாருங்க, புரியுதுங்களா? ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்க, அதில் ஒரு 20 பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதில் 2 பேர் இது வந்து ராங்காக போகுது. 18 பேர் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 2 பேருக்கு வந்து அனலைஸ் பண்ணணும். வாட் இஸ் நெட், ஏன் நடந்தது, நான் விட மாட்டேன், ஏன் உங்களுக்கு மட்டும் மேட்ச் ஆகலை. அதே பாருங்க, மீனம் தனபாக்கியம் மிக அருமை என்னன்னு ஒருத்தர் போடுறாரு. தனுசு ராசி யாரால் லாபம்? ஐயா, போராடும் தனுசு ரிஷப லக்கணம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு தனபால். எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முடியாது சார், ஜாதகம் பார்க்கணும். மகரம் ராசி ட்ரூ சாருங்கிறார். துலாம் ராசிக்கு யோசனைக்கு, மகரம் யார் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு ஆளுகிட்ட போய் நீங்க என்ன ராசின்னு கேட்டு அப்புறம் பேசணுமா? ஒருத்தர் கேட்குறாரு. ஏங்க, என்ன ராசின்னு அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதனால அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம போய் நீ என்ன ராசிங்க அவனை கேட்டு நம்ம பேசுறதுக்குலாம் ராசி கிடையாது, பேசுறதுக்கு காசும் கிடையாது, தெரியுமா? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், எல்லாத்தையும் தான் பேசணும். உங்களுடன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நட்பாகவோ உறவாகவோ தொழில் ரீதியாகவோ தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய ராசியை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தக்கவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது அவர்கள் தங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது மாதிரி கேட்கக்கூடாது. ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் என்ன ராசி, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க, நான் ஒரே ராசி தான், 12 ராசிக்கும் ஜாதகம் பார்க்குறேன், 12 ராசிக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன். ஒரு விருச்சிக ராசிகிட்ட பேசணும்னா உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுவேன். தனுசு ராசியாக இருந்ததுன்னா அவங்களா பேசிட்டு எனக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. துலாம் ராசிக்கு நான் பேசும்பொழுது நாளே வார்த்தை சொல்லுவேன், உனக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை எடுத்துக்கும். கன்னி ராசி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் பேசி ஆகணும். ஒருத்தர் கேட்குறாரு, சார் எவ்வளோ நேரம் யோசிச்சு சொல்லுவீங்க நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும்னு. ஓ, இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டில்ங்கிறாரு. ஆமாம் ஐயா, எங்கேயோ உட்காந்துட்டு ஓவர்சீஸில் உட்காந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, ஆக அதுக்கு இத்தனை நிமிஷம் தான், இவ்வளோதான் டேரிஃபு, அதுவும் பணம் வந்து நீங்கள் ஒன்று போட்டீங்க சார், ஜாதகம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபைட் சென்ட் மீ யுவர் ஃபீஸ்ன்னு போட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாரு. நிறைய இருக்கு சாமி, எல்லார்கிட்டையும் நம்ம ராசி கேட்க முடியாது. மீனம் தனபாக்கியம், மீன ராசி துலாம் லக்கணம் 1907 ஓல்டு வீடியோ சென்ட் ப்ளீஸ். தயவுசெய்து நான் உங்களுக்கு என் செல்ஃபோன் நம்பரும் போடுறேன், நீங்கள் நம்பரை பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதிலெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி அனுப்புறது சாமி? துஷ்யா, வணக்கம் அண்ணா, நான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், தனுசு லக்கணம், மகன் கடகராசி ஆயில்யம், மீனலக்கு. எங்களுக்குள் அப்படி ஒரு அன்பு பாசம் புரிதல் உண்டு, தாய் மகன் உறவை தாண்டி நல்ல நண்பர்கள். நீங்கள் சொன்னது உண்மைங்கிறார் ஒருத்தர். முத 2001 லைவ் ப்ரோக்ராம் பண்றேன், அது இன்னும் அந்த வச்சிருக்கேன், வந்தீங்கன்னா காட்டுறேன். ஒருத்தர் மேச லக்கணம் மீனராசின்னு நினைக்கிறேன், மீன லக்கணம் மேசராசி. அவர் சொல்றாரு,
இந்த நிகழ்ச்சி இந்த நீங்கள் அந்த லைவ் பண்ணுறதும் வேஸ்ட்டு, நீங்களும் வேஸ்ட்டு, ஜோசியமும் வேஸ்ட்டுன்னாரு. அடுத்தது அவர் விருச்சிக ராசிக்காரர் ஒருத்தர் வந்தார். பலனை சொன்னேன் 2001 2002 மிக துல்லியமாக நீங்கள் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள், என்னோட கேரக்டர்லாம் அப்படியே சொல்கிறீங்களேன்னாரு. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், முன்னவர் என்னை இகழ்கிறார், பின்னவர் என்னை புகழ்கிறார். ஒரு அஸ்ட்ராலஜர் என்னையும் சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக சமமாக எடுத்துக்கொண்டு இகழ்ந்தவருக்கு சரியானபடி வழியை காட்ட வேண்டும், புகழ்ந்தவரை அவர் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 2001 என்னுடைய முதல் நிகழ்ச்சியிலேயே லைவ்லேயே சந்திச்சேன்னு வைங்களேன். வாழ்த்துக்கள். காட் இஸ் கிஃப்ட். நாராயணசாமி அவர்கள், மை வைஃப் அண்ட் சன் மகரம், டாட்டர் இன் லா மேஷம் பரணி, கிராண்ட்சன் மிதனம் திருவாதிரை. ரகோத்தமன் சார், டியர் சுவாமிநாதன், மை ஹார்ட்ஃபுல் பெஸ்ட் விஷஸ் ஆல். நிதர்சனமான உண்மை, யதார்த்தமானது, வெரி ஹாப்பி, which said all predictions all corrected and true even of my 77 years. நன்றி ஐயா, 77 வயதில் உள்ள ஒரு பெரியவர். all your predictions recharge 100% true. Pray Harivaya Guru, all stays SS is yourself and your family TSR. Note my star உத்திரட்டாதி 3ஆம் பாதம், விருச்சிக லக்னம், மீனராசி, ராகுதிசா, குரு புத்தி ரன்னிங், மன்னார்குடி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஈவன் டுடே மை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி dirty both not unable not to find out. Please kindly do the needful. This request on son, brother, well wisher at mine. Thanks sir. சார், நீங்கள் எனக்கு ஃபீஸ் எல்லாம் தர வேண்டாம். நீங்கள் எபோவ் 70க்கெலாம் நான்லாம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பணம் வாங்காமலே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாங்க, நம்ம பொதுவெளியில் பேச வேண்டாம். மிக அற்புதமாக ரகோத்தமன் சாருக்கு நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இந்த வயதிற்கு மேலேயும் நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்பதை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். என்றும் உங்களுக்கு ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இருப்பேன். அடுத்து நம்ம அந்த கமெண்ட்ஸ் நியூஸ் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.